மற்றவர்களோட 1996 ஆண்டு முதல் நான் பிரச்சாரத்தில் இருந்திருக்கேன். முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் டிஎம்சி தமாக இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். 40 நாட்களுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அப்ப நீங்களா யாரும் இருந்திருக்க மாட்டீங்க, உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இருந்து நீங்க அவருக்கு தெரியல பாவம் சகோதரருக்கு. என்னுடைய உழைப்பு, சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன், தாமரையோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன், என்னுடைய உழைப்பு ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன். அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது. நீங்க பாப்பீங்க, ஒரு நாள் நான் எங்க போய் உட்காரணும் அங்க உட்காருவேன், உங்களுக்கு தெரியும். அப்போ நான் எப்ப நியாயமா சொல்லணுமோ அந்த கருத்துல சொல்லுவேன், எப்ப வேலை செய்யணும் செய்வேன். கோவிட் டைம்ல கூட ஒரு இந்த தம்பி சகோதரர் வீட்டுக்கு போய் 5 லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன். அப்ப அதெல்லாம் யாரும் வராது, ஏன்னா சரத்குமார் செஞ்சா வெளியே வராது. நான் பல உதவிகள் செய்யும் போது நீங்களா இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன, சோசியல் மீடியாலே அப்படி கிடையாது. சரி, எல்லாம் 5 லட்சம் ஒரு 5 ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க. நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதனாலதான் இன்னைக்கு இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறான். ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும். நான் எவ்வளவு தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும், என் சகோதரர்களுக்கு தெரியும். ஆனால் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நிறைய பண்ணியாச்சு. ரசிகமன்றம் காலத்தில் டெய்லி 2 மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எவ்வளவு கொடுக்கலாம், இவருக்கு தையல் மிஷின் வேணுமா எவ்வளவு கொடுக்கலாம், அப்படியே தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன். லேப்டாப் இவங்களுக்கு அரசு திங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தெரியாது இல்லையா? இதை நான் தோண்டி எடுத்து ஓபன் சோர்ஸ்ல இருந்தா எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்ற. நான் மற்றவங்களோட அதிகமா உழைத்தவன். எல்லாருக்கும் முன்னாடி தேர்தல் 1996ல டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும் போது நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்துடும் செய்தி, அதனால சொல்றேன். நான் மட்டும் 25 சீட்டுக்கு இருந்தா கலைஞர் கொடுத்திருப்பாரு. அப்ப என் கட்சி ஆட்சியில் உட்கார்ந்துருக்கு. அந்த மாதிரி எண்ணமே இல்லை. அன்னைக்கு ஏடிஎம்கே எதுக்கணும்னு நினைச்சேன். பிரச்சாரம் பண்ண 40 நாட்கள் பண்ணேன். 15ஆவது நாள் தொண்டை கட்டிச்சு. பீட்டர் அல்பான்ஸ் வந்தார், காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க. என்ன ஐயோ சீக்கிரம் குணமானுமே சொல்லி டாக்டர்லாம் கூட்டு வந்தாங்க. அப்பயும் தொடர்ந்து பணி பண்ணேன். 3 மணிக்கு படுப்பேன், 5 மணிக்கு எந்திரிச்சு பிரச்சாரம் போவேன். 1996ல சுகவனம் வெற்றி பெறுவார் ஜெயலலிதா எதிரன்னு சொன்னேன். கலைஞர்கிட்ட போய் சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது. சேலஞ்ச் பண்ற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி. ஆனால் என் உழைப்பு எனக்கு தெரியும். ப்ரூவ் பண்ற நிலைமையில நான் இல்லை. மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஃபைன் டே வில் கம். சரத்குமார் இஸ் a leader, ட்ரூ லீடர்னு தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.